டிவைடட் பை 4 பண்ணி. எஸ் எஸ், புரிஞ்சுங்களா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டே கிடைக்கும். வெறும் ஆடிங் சப்ராக்டிங் தானே, கூட்டுக்குது கழிக்கிறது, வேற என்ன இருக்காங்க? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க சைன் டீட்டா, காஸ் டீட்டா, கொசெகண்ட் டீட்டாவை யூஸ் பண்றீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, இப்போ 3 என்னது இது? சார் இது டிஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா? டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு 56 வந்துச்சு. டிவைடட் பை 4னா 14 வருது. 14 வந்துட்டு நீங்க 52க்கும் 54க்கும் டிஃபரன்ஸ் 4 இல்லையா? இது 55 தானே உங்களுக்கு இருக்கு. எஸ், அவ்வளவுதான். இன்னும் நீங்க அக்யூரேட்டா போனீங்கன்னா 55 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ் இருக்கு. 9 செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். அதனால டைரக்டா 56 வேல்யூல 1 2 மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். அது நீங்க போக உங்களுக்கு அந்த அக்யூரேசி நீங்க அதை டக்குன்னு பார்த்த உடனே போட்டுருவீங்க. எஸ், அவ்வளவுதான். ஓகே, இப்போ 3ன்றது என்ன அப்படின்னா மேஷ, ரிஷப, மிதுன, கடக, சிம்ம, கன்யா, துலா, விருச்சிக, தனுர், மக்கர, கும்பம், மீனம் சொல்றோம் இல்லைங்களா? திஸ் இஸ் டேக்கன் அஸ் 0 ஹவுஸ். ஓகே, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 1 2 3 வந்திருக்கு இல்லையா? 3 சைன் 22 minutes 42 seconds. Minutes and seconds. Sorry. Minutes, seconds. ஓகே, லக்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. 10:30க்கு உங்களுக்கு கடக லக்னம் இருந்தது. ஐம் கமிங். எவ்ரி 2 hours ஒருத்த பிறந்த டைம்ல என்ன லக்னம் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இது. லக்னா என்னன்னா சன் ரேஸ் நீங்க பிறந்த டைம்ல எங்க விழுந்தது பூமி மேல, தட் பாயிண்ட் இஸ் லக்னா. புரிஞ்சுங்களா? தட் பாயிண்ட் வி ஃபைண்ட் அவுட். இட் இஸ் மோர் அக்யூரேட் டு கிவ் ப்ரெடிக்ஷன்ஸ். ப்ரெடிக்ஷன்ல லக்னா தான் மெயின் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ராசி வந்து 3 days இருக்கும். இப்போ இந்த ராசி மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க. இதுல அஸ்வினி, பரணி, கிருத்திகா 3 நட்சத்திரம் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் 24 hours. அப்போ 3 நட்சத்திரம் போது அரௌண்ட் 3 days பிறந்தவங்க எல்லாம் ஒரே கேரக்டர் இருக்கா? ஒரே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? ஒரே ப்ரொஃபஷன் பண்றாங்களா? சான்ஸ் இல்லை. அதே திஸ் இஸ் 1.5 hour or 2 hours அக்யூரசி. திஸ் இஸ் மோர் அக்யூரேட் தென் தி ராசி. அதுக்கு தான் லக்னா கால்குலேட் பண்றது. ஓல்டன் டேஸ்ல லக்னா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டைரக்டா ராசியை மட்டும் எடுத்துட்டு ராசி மேல ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. லைன் போட்டீங்கன்னா லக்னான்னு அர்த்தம். லக்னான்னு எழுதலாம், இல்ல தமிழ்ல லக்னான்னு எழுதலாம். இது கிராஸ் போட்டீங்கன்னா லக்னான்னு அர்த்தம். எஸ், புரிஞ்சுங்களா? இப்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? ரிவைஸ் பண்ணிடலாமா? வீட்டில் போயிட்டு ஒரு 2 hours போடுங்க. லக்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா பாருங்க, வந்துடுது கிளீன். ஓகே, சைடீரியல் டைம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜனவரி டு டிசம்பர் இருக்கு. இது ஜூன் மந்த் 2nd. ஜூன் மந்த் 2க்கு வாங்க. 4:41:5 கரெக்டா? ஓகே, செகண்ட் இயர் கரெக்ஷன். நெக்ஸ்ட் பேஜ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல மேல பாருங்க, சைடீரியல் டைம், இயர் கரெக்ஷன், இயர் கரெக்ஷன், இயர் கரெக்ஷன் போட்டிருக்கான். அதுல 2024க்கு என்ன வந்திருக்கோ அதை இங்க போட்டிருக்கீங்க. அப்புறம் பிளேஸ் கரெக்ஷன். பிளேஸ் கரெக்ஷன் போகும்போது பெங்களூர், கர்நாடகாக்கு பிளேஸ் கரெக்ஷன் இஸ் 2 போட்டீங்க, டோட்டல் பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் வேல்யூ ஏ, தட்ஸ் ஆல். புரிஞ்சுங்களா? இயர் எனி டவுட்? என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, கமிங் டு தி செகண்ட் காலம். ஏ காலம் ஆயிடுச்சு, பி காலம்க்கு வரும். பி காலம்க்கு பர்த் டைம் எடுத்துக்கணும். பர்த் டைம்க்கு லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் பண்ணும். ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் எடுத்தோம், அங்கேருந்து லோக்கல் பிளேஸுக்கு வரணும் இல்லைங்களா? அந்த லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் எடுக்கும்போது சேம் பெங்களூர், கர்நாடகா லோக்கல் பாருங்க, இங்க லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் போட்டிருக்கேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 1936 போட்டு மைனஸ் பண்றீங்க. பிகாஸ் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் மைனஸ். மைனஸ் பிளஸ் கரெக்டாக பார்த்து செய்யணும். மைனஸ் பண்ணிங்க, வேல்யூ வந்தது. ஃபார் எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். 10 ஹவருக்கு இங்க அதுக்கு இந்த காலம் இருக்கு பாருங்க. நீங்க அக்யூரேட்டா பண்ணோம்னா பேஜ் நம்பர் 4
4 and 5. 4 and 5 காலம் இருக்கு பாருங்க. கரெக்ஷன் டைம் இன்டர்வல் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்கேஸ் ஆஃப் தி டைம் இன்டர்வல் அதில் 10 ஹவர்ஸ்க்கு வாங்க. 10 is 139. யாரும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. 10 seconds to be added. அவ்வளோதான் 139. அப்போ 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு வாங்க. 6 and 12 தான் கொடுத்துருக்கான் பாருங்க. இது மேலே இருக்கிறது ஹவர்ஸ்க்கு, கீழே இருக்கிறது செகண்ட்ஸ்க்கு. ஒரு காலம் போட்டுட்டு கீழே செகண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கான் பாருங்க. காலம் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 இருக்கு, 12 இருக்கு. 12க்கு எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. 2 போட்டு டோட்டலாக ஆட் பண்ணிவிடும். எஸ் ஆச்சுங்களா? டோட்டல் பண்ணிட்டீங்களா? டோட்டல் பண்ணதை 12ஆல மைனஸ் பண்ணுங்க. 12ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. திஸ் வேல்யூ இஸ் பி. அது 10 ஹவர்ஸ். அது இது வந்துட்டு டைம் ஆஃப் பர்த். அதுக்கு லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன். எவ்ரி 10 ஹவர் எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். அண்ட் வேல்யூ வந்துச்சு அது 12ஆல மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணோன்னா யூ காட் தி வேல்யூ. திஸ் வேல்யூ இஸ் பி. ஸோ ஏஎம்க்கு வந்துட்டு ஏ மைனஸ் பி, பிஎம்க்கு ஏ பிளஸ் பி. ஏ வேல்யூவை பி வேல்யூவில் மைனஸ் பண்ணுறீங்க. ஏ வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 444.57. பி வேல்யூ இஸ் 147.54. அதில் மைனஸ் பண்ணும்போது யூ வில் கெட் 257.03. ஓகே, இந்த வேல்யூ வந்துக்கு என்ன பண்ணுங்க? இதுக்கு அயனாம்ச கரெக்ஷன் பண்ணுறீங்க. அயனாம்ச கரெக்ஷன் சார்ட் இருக்கு. அயனாம்ச கரெக்ஷன் பேஜ் நம்பர் 6 and 7. அயனாம்சன் மேலே டாப்ல எழுதியிருக்கோம் பாருங்க. ஓகே, அயனாம்ச கரெக்ஷன் வந்துட்டு 2024 எடுத்தீங்கன்னா இட் கம்ஸ் டு 112. 112 மைனஸ்ன்னு கொடுத்துருக்கான். மைனஸ் பண்ணுங்க. திஸ் தி வேல்யூ. இந்த வேல்யூவை பெங்களூர் பிளேஸில் பார்க்குறீங்க. ஓகே, பெங்களூர் பிளேஸில் பார்க்குறீங்க. பெங்களூரில் 2 hours 55 minutes என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ போடுறீங்க. தட் இஸ் லக்னா. அதான் போட்டிருக்கேன், உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்டெப்ஸ் வேணுமா? அதான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். சைட் ஏரியா டைம், இயர் கரெக்ஷன், பிளேஸ் கரெக்ஷன் இஸ் ஏ. பிக்கு வந்தீங்கன்னா டோட்டல் டைம் ஆஃப் பர்த், லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன், எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். 12 மைனஸ் பண்ணா யூ வில் கெட் வேல்யூ பி. ஓகே, ஸோ ஏ மைனஸ் பி பண்ணீங்கன்னாக்கா யூ வில் கெட் த வேல்யூ ஃபார் ஏஎம். ஏ பிளஸ் பி பண்றது பிஎம்க்கு. அவ்வளோதான். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். தட் இஸ் sidereal time, year correction, place correction. This is value A. அதே இங்க 10 hour 30 minutes local அது time of birth, local mean time correction is 1936. அதுக்கு every 1 hour 10 seconds to be added. அந்த வேல்யூவை 12ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா you'll get value B. ஓகே, ஏஎம்க்கு A minus B, பிஎம்க்கு A plus B. அந்த வேல்யூ A minus B பண்ணும்போது you'll get this value. இதுக்கு அயனாம்சம் ஆட் பண்றீங்க. டோட்டல் வேல்யூ வந்தது. இது வந்துட்டு பெங்களூர்ல போய் பார்த்தீங்கன்னா you will get this value. This is 3, 22, 40, 10 naka. Third sign 0, 1, 2, 3. Third sign 22 degree 42 minutes. Okay, this is Lagna calculation. நீங்க யார் ஜாதகம் எடுத்தாலும் இப்ப இல்லை இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் this is the rule. புரிஞ்சுங்களா? ஓகே, இது அப்படியே விட்டுறேன். அங்கே போகலாம். பிளானட்டரி பொசிஷன்ஸ் போட்டுட்டாக்கா ராசி சார்ட், நவாம்ச சார்ட் உங்களுக்கு வந்துடும். இது அடிச்சிடலாமா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஏன்னா அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுட் வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும். ஓகே, லக்னா ஆச்சு. இப்போ ராசி கால்குலேஷன். லக்னா வெரி சிம்பிள். sidereal time, year correction, place correction, total money.
லக்னா கேல்குலேஷன் இஸ் வெரி சிம்பிள். சைடீரியல் டைம், இயர் கரெக்ஷன், பேஸ் கரெக்ஷன் டோட்டல் பண்ணுங்க. வேல்யூ ஏ. டைம் ஆஃப் பர்த், லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் அண்ட் எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். 12 மைனஸ் பண்ணுங்க வேல்யூ பி. ஏஎம் இருந்தாக்கா ஏ மைனஸ் பி பண்ணுங்க, பிஎம் இருந்தா ஏ பிளஸ் பி பண்ணுங்க. அவ்வளவுதான். எனி டவுட்? இது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் சப்ஜெக்ட். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆக்சுவலி 2 minutes ஒர்க். 2 minutes ஒர்க் உங்களுக்கு.